கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து ஒரே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து தகவல் பரவி வந்தது. நிலையில் அங்கு சாராயம் வாங்கி குடித்தவர்களில் 5 பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக வெளியான செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மேலும் 5 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே இந்த விவகாரத்தில் உயிரிழந்த 4வரும் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உயிரிழக்கவில்லை என கூறி மாவட்ட ஆட்சியர் மறுப்பு தெரிவித்த நிலையில் உடற்கூறாய்வு முடிவுகளை வைத்தே அவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தினார்களா என்பது தெரியவரும் என மாவட்ட காவல்துறையும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு கடைசி நேரத்தில் நேர்ந்தது குறித்தும் அவர்கள் உயிருக்கு போராடி துடிதுடித்தது பற்றியும் குடும்பத்தார் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ என் புருஷன் எதுவுமே கிடையாது. 2 மணிக்கு வயிற்று பிறக்குது, கொலையை பிறக்குது, கண்ணு வலிக்குது, கண்ணே எனக்கு தெரியல, காதே எனக்கு கேட்கல அப்படின்னு தான் சொல்லி கடைசியில பார்த்தா நல்லாதான் இருக்குதுன்னு நினைச்சோம். சஞ்சீவ் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே அவர் எப்ப இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. சாராயம் குடிச்சு என்ன மாதிரி யாருக்குமே இதுமாரி ஆகக்கூடாது, எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இதுவே என்னோட கடைசியா இருக்கட்டும். எந்த பிள்ளைகளும் இதுமாரி அனாதி ஆகக்கூடாது, அப்ப இந்த பிள்ளைகளும் ஆகக்கூடாது. என்னடா குடிச்சேன்னா சாராயம் தாமா குடிச்சேன், வயிற்று பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது, வயிற்று பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது. அங்கே தூக்கிட்டு போனோடனே அங்கே போதையாக்குறான், ஒன்றும் பார்க்க முடியாதுமா, நாங்கள் இங்கெல்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் கூட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. சரி அங்கே போனோடனே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெளிச்சு மூஞ்செல்லாம் கழுவிடலாம், மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்கெல்லாம் யார் குத்திச்சு. அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி பசங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அடிப்பார். இந்த சாராய கடை ஒழிக்கணும் சாமி, நீங்கள் தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும். கள்ளச்சாராயத்தை ஒழிக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என குறிப்பிட்டுள்ளார். கள்ளச்சாராயம் இல்லை மெத்தனால் என்று சொன்னது போல மக்கள் வாழ்க்கை விஷயத்தில் வார்த்தை விளையாட்டு விளையாடாமல் கள்ளச்சாராயத்திற்கு எந்த பெயர் இருந்தாலும் அதனை ஒழிக்க வேண்டும் என இபிஎஸ் பதிவிட்டுள்ளார். கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்காத மதுவிலக்குத்துறை அமைச்சர் கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.